மாலை நேரங்கள்ல அந்த சூரிய வெளிச்சம் படுறப்ப அந்த பொன் மலை மாதிரி இருக்கும், அப்படியே தகிக்கும், அப்படியே தங்கம் வந்து மின்ற மாதிரி அந்த கைலாசம் அப்படின்றது அந்த வந்து தகிக்கும். அது வந்து கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க இந்த படம் பிடிக்கிற நேரத்துலலாம். அப்ப அந்த மாலை நேரத்துல அந்த இமயமலை மேல, கைலாசம் மேல அந்த சூரிய ஒளிப்பட்டு அது பொன் மாதிரி இருக்கும், தங்கம் மாதிரி இருக்கும். அததான் பொன்மலை அப்படின்றாரு. பொன்மலை புலி வென்று ஓங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அங்க ஒரு சோழ மன்னன் போயிட்டு இமயமலை கைப்பற்றிருக்காரு. எதுக்கு கைப்பற்றிருக்காரு அப்படின்னா, இமயமலைக்கு போயிட்டு சோழர்கள் படை வந்து அந்த இடத்தை இடிச்சு ஒரு வழி ஒண்ணு உருவாக்குறாங்க. சரிங்களா? காவிரி பூம்பட்டினம், பூம்புகார்ல இருந்து கிளம்பிய சோழர் படை இங்கிருந்து கிளம்பி ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் அது வழியாக போயிட்டு நேபாளில் போயிட்டு அந்த இடத்துல சிக்கிம் பூட்டானுக்கு நடுப்புற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை இடிச்சு அந்த பள்ளத்தாக்குக்கு போறாங்க. 18,000 அடி மேல இருக்கு அந்த இடம் வந்து, அதாவது பனி மலை உறைந்து போயிருக்கும். இப்ப போனாலே அந்த 18,000 அடி எப்படி போறது அப்படின்னு தெரியாது. ஆனா பூம்புகார் வந்து கடல் இருக்கின்ற இடம், மருத நிலங்கள் இருக்கின்ற, நெய்தலும் மருதமும் இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பிய ஒரு படை தங்களுக்கு தெரியவே இல்லாத, அவங்களுக்கு தெரியாது அந்த டெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைக்கு போயிட்டு பனிமலை படர்ந்து இருக்கின்றது. அந்த இடத்துல உடைச்சி ஒரு வழி ஒண்ணு உருவாக்குறாங்க. எங்க தெரியுமா உருவாக்குறாங்க? சீனாவிற்கு உருவாக்குகிறார். அப்ப பாத்துங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குங்க. உங்களால நம்ப முடியுதா? சேக்கிழார் பெருமான் அதை துல்லியமா அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா நீங்க நினைச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னா வேற யாரும் இல்ல, கரிகால் பெருவளத்தான். உங்களால நம்ப முடியுதா? கரிகால் பெருவளத்தானோட பெருமை அப்படின்றது நம்ம வந்து காவிரியை தடுத்து கல்லணை கட்டினது அப்படின்றோம். ஆனா அதை தாண்டி எங்க இருந்து எங்க போய் எதை உடைச்சு சீனாவிற்கு வழி போட்டிருக்காங்க பாருங்க. சரி, இது எப்படி அர்ஜுன் நம்புறது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அது புராண கதை அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அதற்கான விடை வந்து இன்னமும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் உடைத்து ஏற்படுத்திய அந்த வழிக்கு பேர் சோலா பாஸ். இன்னைய வரைக்கும் அந்த இடத்தோட பேரு சோலா பாஸ். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா சோலா ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு, சோலா ரேஞ்ச், சோலா பாஸ் அப்படின்னு. சீனால மலைத்தொடர்கள் இருக்கு. அந்த மலைத்தொடருக்கு என்ன தெரியுமா பேர்? சோலா மவுண்டன்ஸ். அந்த மலைத்தொடருக்கு பேரு சோலா மவுண்டன்ஸ். அப்ப தமிழ் இனம் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கடற்கரையில இருக்கிற ஒரு இனம். நம்ம அந்த பூம்புகார் அப்படின்ற அந்த இடத்துல கடற்கரையில இருக்கிற சோழர்கள் அங்கேருந்து இந்தியால போயிட்டு நேபாளுக்கு மேல 18,000 அடி மேல போய் அந்த மலையை உடைத்து சீனாவிற்கு வழி போட்டு தாங்கள் உற்பத்தி செய்கிற எல்லா பொருட்களையும் போய் வித்திருக்கான். அப்படின்னா இந்த இனத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டுமா வேண்டாம்?